கல்யாண கனவு கொஞ்சம் வித்தியாசமான காதல் கதை. மறக்காம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க, நிச்சயமா பிரயோஜனப்படும். அப்புறம் மறக்காம லைக் பண்ணிருங்க. கடவுளே, இந்த மாசத்துக்குள்ள என் மனசு பிடிச்சவரை என் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திரு. நான் அவரை விரட்டி விரட்டி காதலிச்சு அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். கடவுளே கருணை காட்டு. அநியாயத்துக்கு நான் கோயிலுக்கு வரும்போது தான் என் கூட படிச்சவெல்லாம் பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வருவாளவளா. ஐயோ கடவுளே, எனக்கு இதுல இருந்து விடுதலையை கொடுத்துரு. நான் யாரையும் பார்க்கவே இல்ல. எனக்கு யாரையும் தெரியாது. நீ யாரோ நான் யாரோ. யாரையும் பார்க்காத மாதிரியே நிப்போ. நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. படிக்கும் போது என் கழுத்தை கட்டிக்கிட்டே கிடப்பா, இப்ப யாரோ மாதிரி நிக்கா. நான் தான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்திமா. இப்ப என்ன, நீ எப்படி இருக்க, உன் பிள்ளைலாம் எப்படி இருக்க, உன் புருஷன் நல்லா இருக்கானான்னு நான் கேட்கணும். மாட்டேன். அப்படி நான் கேட்டுட்டோம்னா உனக்கு எனக்கு ஒரே வயசு நீங்க இருக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அத்தை, நான் எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ண. நீங்க யாரு? ஈயல தேடி வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்க? ஈயலோட மூணாவது தங்கச்சி. அப்படியா? அதன பார்த்தேன். ஈயலனா வந்தோனே என் கழுத்தை கட்டி இருப்பாள அப்படினே. ஆனா உன்னை பார்த்தா அச்சசல ஈயல் மாதிரியே இருக்குதா. அவதான் இந்த மாதிரிலாம் முழிப்பா. கோசர பத்தி இந்த பாத்திமாவுக்கு உங்க அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? அதானே, இந்த கேள்வி இன்னும் நீ கேட்காம இருக்கியேன்னு பார்த்தேன். அவ ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. அத்தி, அவ ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரின்க்கே போயிட்டாளா? எத்தனை பிள்ளைகள் இருக்குது? ஒரு பிள்ளைதான். சரி, உங்க அக்காவை கேட்டேன்னு சொல்லிருனே. சரி பாத்திமாக்கா. நான் பாத்திமான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, இப்பதானே நீங்க சொன்னீங்க பாத்திமானே. நான் ஒரு கூர்க்கட்டா பத்துக்க. இந்த பயவலில கூட கடந்து கடந்து எனக்கு அறிவு மங்கி போச்சுது. ஐயா கடுப்பேத்துறாளே. எனக்கு என்னமோ நீ இயல் மாதிரியே தோணுது. நான் சாமி கும்பிடணும், போயிட்டு வாங்க. சரி, ஒரு நாள் அக்கல பார்க்க வரேன். பாதவத்தி போயடி, ஏடிடு வெறுப்பேத்திட்டு இருக்க. படிக்கும் போது வீட்டுக்கு வாங்கன்னா எங்க அம்மாக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அண்ணன் அடிச்சு போடுவான்னு பீத்த வேண்டியது. இப்போ நம்ம வர வேண்டாம்னு நினைக்கிற நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன்னு சொல்ல வேண்டியது. ஆத்தி விமலி, ஐயோ ஒண்ணு போல வந்து சிக்கிருக்கனே. இப்ப இந்த பாத்திமா உளறிடுவாளோ? எந்த நேரத்துல வந்து என்ன கோத்து விட்டுட்டு இருக்க? காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு குறிக்கோளோட இருந்து வயசை கடந்தது ஒரு குத்தமா? ஆளுக்காலா இன்னைக்கு என்ன சோதிக்கிறாங்களே. அத்தி, இந்த விமல் பைய வேற என்ன குறுகுறுன்னு பாப்பானே, கேவலமா பாப்பானே. ஐயோ, சோதனை மே சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. இன்னிசையா? அத்தி, இவள அப்பமே கிளப்பி இருக்கணும். மானம் போச்சு, மரியாதை போச்சு. உங்க அக்கா இலக்கு ஆட்டேன்னு சொல்லிருந்தா வெள்ளாட்டதா இருக்காளோ? படிக்கும் போது நான் இவளை படுத்தின பாட்டுக்கு பயவுள்ள இப்ப வச்சு என்ன செய்யறாளே. ஆனா எனக்கு என்ன உங்க அக்கால பார்த்த மாதிரியே இருக்கு. உங்க அக்கால ஒண்ண மாதிரி இப்படிதான் அழகா லட்சணமா இருப்பா. பாதகத்தி என்ன ஒரு பார்வையால கொன்ன, ஊரோட வாழுற போதும் யாரோடும் சேரலன. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் நுழையுதடி, என் மேல நலா ஒழியுதடி. ஒன்ன பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சி போச்சு, நகரவே இல்லை, தின்ன சோறும் செரிக்கவே இல்லை, புலம்புற நானே. இவா இன்னைக்கு என்ன கேவலப்படுத்தாம போவே மாட்டா நினைக்க.
இப்ப பாத்தியா அத்தை பையன் வர வந்து நிப்பானா? சும்மாவே இவன் என்ன கேவலமா பாப்பா. ஐயோ, படிக்கும் போது உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது தப்புன்னு நான் இப்போ உணருதேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சப்பா, டேய் அம்மா உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே. அதான் அம்மா சொல்லலடா, அவளுக்கு வால் மட்டும் தான் இருக்காது, மத்தபடி குரங்கு சட்டையை அப்படியே பண்ணுவா. அட எடுபட்டவளே, அப்ப பண்ணுனதுக்கு இப்போ பழி வாங்கிட்டா. அது மட்டும் இல்ல, விளங்காத ஒரு கொள்கையை வச்சுட்டு அலைஞ்சா. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவானா, ஆனா எவனையும் காதலிக்க மாட்டா. அவதான்டா இவ. அட பாத்திமா, அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன இவ்வளவு நேரம் கேவலப்படுத்தினியா? இல்லன்னா இவ யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. ஏன் இயல பத்தி எனக்கு தெரியாது. யார நானும் மறப்பேன்டி, உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன். உன்னால தானே எங்க அம்மா என்ன அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாவ. நான் இன்னிசை கொன்னே போடுற. இன்னைக்கு நான் அந்த மூணையும் கூட்டிட்டு அழைதவனா, அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன் கூட ஃப்ரெண்டா இருந்தீங்க ஒத்த காரணத்துக்காக அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவட்டி. ஏன்னா உன் கொள்ளு அப்படி. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன புத்தி இருக்கா, அதான் உனக்கும் இருக்கும்னு அவசரமா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாவட்டி. பாராட்டி ஒன்னதாண்டி நான் திறந்தானே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். காதலிச்சுட்ட, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட. உனக்கு முத காதல்னா என்னன்னே தெரியல. இதுல காதலிச்சுட்டா இவ கல்யாணம் பண்ணுவாளாம். நீ இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணி போக மாட்ட. என் மகன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வார என்ன? போயிடு சொல்லிட்டேன். இப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டாளே. இன்னைக்கு நான் நேர்த்தி கடன் செலுத்துற மாதிரி தான். அத்தி நேர்த்தி கடன் செலுத்தலன்னா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியாதே. எப்படியாவது நல்லபடியா நேர்த்தி கடனை செலுத்திட்டோம்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கடவுள் என் கண்ணெதிரே எனக்கு பிடிச்ச ஒரு காதலனை அனுப்பி வச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கமான்னு அனுப்பி வைப்பாரு. அப்பா, எப்படியாவது நேர்த்தி கடனை செலுத்திருந்தான். அப்பா, நேர்த்தி கடனை செலுத்திடுவான். அடுத்த சோதனையா? இங்க பார், ஒழுங்கா என் காதலை ஏத்துக்க, இல்லன்னு வச்சுக்க நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்குவேன். அட பாவி பையன் மிரட்டவே ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்கா என்ன காதலிச்சிரு, இல்லன்னு வச்சுக்க என் சாவுக்கு நீதான் காரணம், எலி வச்சுட்டு செத்துருவேன். ஓஹோ, உன்னை விட்டுட்டு போயிட்ட பொண்ணு, நீ பாட்டுல எவனையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு பாத்தியோ? அது நடக்காது. 15 வருஷம் உன்னையே சுத்தி சுத்தி வந்திருக்க, யார் எடுத்து பார்க்கலான்னு பாரு. நீ என்ன சொன்ன? முத வீடு கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் காதல சொல்லுன. பார், வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்ட, ஒழுங்கா என் காதல ஏத்துக்க. வீடு கட்டினாட்டும் எனக்கு காதல் வந்துருமா? நீ தானே சொன்ன வீடு கட்டினா காதல் வரும்னு. அது உனக்கு, எனக்கு இல்ல. நான் என் மனசுக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கேன். அவர் மாதிரி வரும்போது நான் காதலிப்பேன். அவரே நீ இல்ல. என் காதலை நான் பார்க்கும்போது என்ன அறியாமே எனக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்கணும். தூரத்துல 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா அப்படின்னு சாங் ஓடணும். அது மட்டும் இல்ல, அவர் கண்ணை பார்த்து நான் என் காதல் சொல்லும் போது குறைஞ்சது 10 நிமிஷமாவது நான் அவரை கண்ணையே பார்க்கணும். அதுதான் உண்மையான லவ். கபார், இதுக்கப்புறம் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா நான் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன். வா, உங்க அம்மா கிட்டே வந்து பொண்ணு கேட்ட, முத அவ மனசுல இடம் முடி, அப்புறம் வந்து பொண்ணு கேளுங்க. அவ அத்தி அந்த அளவுக்கு எங்க அம்மா போயிட்டாவளா? இங்க பாரு, இனிமேல் நீ கேட்க என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கலன்னா பிடிக்கல. அதாண்டி, ஏன் என்ன பிடிக்கல? டேய், நான் தினமும் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? காரணம் சொல்லு, நான் போறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன், நான் அழகா இல்லையோ? உன்னை விட நான் அழகா தான் இருக்கேன். அழகா இருந்தா மட்டும் காதல் வந்துருமா? இங்க பாரு, என் மனசுக்கு யார பிடிக்குதோ நான் அவரை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா நான் அப்புறம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவேன். இருடி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். மயிலே மயிலே இறக்கப்படாது, புடுங்கணும். எப்படி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நேரத்துக்கு தான் வந்தனோ தெரியல. வரும்போது நினைக்கணும்,
எங்க அத்தை பையன் இவனை பார்த்துட்டு வந்தேன். அதான் எனக்கு இப்படிலாம் நடக்குது. ச்சே, ஐயோ ஏண்டா கோயிலுக்கு வந்தோன்னு இருக்குது. ஐயோ கடவுளே, சீக்கிரம் என் மனசுக்கு பிடிச்சவனை என் கண்ணுல காட்டிருங்க. அப்புறம் எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. மும்பையில தான் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு நல்ல லீவ் கிடைச்சது, அதான் வந்தேன். என்னடா காலேஜ் பக்கம் என் சர்டிபிகேட் ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்கு, அதான் காலேஜுக்கு வந்தேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சுட்டு ஒய்ஃபு வெளியூருக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, அதான் கிடைச்ச வேலை போதுனே இந்த காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நல்லா படிச்சுக்கலடா, வெளியில வேலை பார்க்க வேண்டியதானே. ஒய்ஃபு வரமாட்டேங்க, என்ன பண்ண முடியும்? ஆமாடா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா என்ன? ஐயோ இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், இன்னும் அண்ணனுக்கே முடியல. அதுக்கப்புறம் தான் நமக்கு காதல் கீதல் அதெல்லாம் இல்ல, ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த காதல் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. காதல் கல்யாணம்னாலே கோவம் தான் வருது. ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். இவளா? ஐயோ ஐயோ, யார பார்க்கவே கூடாது நினைக்குமோ அவனே முன்னாடி வந்து நிக்கறானே. இன்னைக்கு போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். இவன் முஞ்சில முடிச்சிட்டல. டேய், எல்லா பிள்ளைங்களும் ஒன்னதாண்டி தேடிட்டு இருக்காங்க. ஃபுல் காலேஜே ஒன்னதான் தேடிட்டு இருக்குது. ஓ, இதுதான் அப்பப்போ உஸ்பேத்தி கொடுக்கோ அல்ல கை. தெரியும், காலேஜே என்னதான் தேடிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வா 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 வா, என்ன வாய் குசாம போய் சொல்றா? இவள ஃபுல் காலேஜே தட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் என்னதான் தேடிட்டு இருப்பாங்க அப்படிதானே? ஆமாடி, ஒன்னதான் ஃபுல் காலேஜே தேடிட்டு இருக்காங்க. ஐயோ இசைய காணோம், இசைய காணோம்னு. நீ இல்லாம தான் இங்க எதுவுமே நடக்காது. அட அல்ல கை. சீக்கிரம் நான் வரேன்னு நினைச்சேன். சில ஜென்மங்கள் குறுக்க வந்து விழுந்துட்டு. அட போதவத்தி என்னடா சொல்றா? யாரு? அது ஒரு எருமை மாடு. எருமை மாடா? ஜிம்முக்கு போற எருமை மாடு. பண்ணி. எருமை. பிசாசு. காண்டா மிருகம். மங்கி. டேய் டேய், இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட பத்தி மங்கி மட்டும் சொல்லாதீங்க. ஆமாமா, மங்கி சொல்லக்கூடாது. கோரிலான்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். சேச்சே, கோரிலான்னு கூட சொல்லக்கூடாது, அப்புறம் அதை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். மூஞ்சி மோரையும் பாரு. முத ஓ மூஞ்ச கண்ணாடியில வை பாரு. ஓ, நீ காலேஜுக்கு வரும்போது குறுக்க வந்த எருமை மாடு இந்த எருமை மாடுதான். அதாண்டி எனக்கு நேரம் ஆயிட்டுதே. ஓ எல்ல கை பொழைச்சிருவேன். ஐயோ, உனக்கு என்ன இந்த காலேஜ்ல வேலை? ஓ, என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க. சீ, உன்னை வீட்லயே நான் பார்க்க மாட்டேன். இசை உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான். உனக்கு புத்தி கிடையாது, ஜிம்முக்கு போறான்ல. ஆமா, இவளுக்கு அப்படியே அறிவு வலிஞ்சு ஓடுது. அவன் மண்டபுள்ள களிமண் தான் இருக்கு, வேணா செக் பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், உனக்கும் அதுதான் இருக்குது. இவன் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்றான். அவனுக்கு குரங்கு புத்தி, அதான் இப்படி பண்ணுவான். அவனுக்கு பொறாமை, நம்மள அழகா இருக்கோம்ல, அந்த பொறாமை. கம்புதான் கணக்கு, ஓட ஓட்ட அடிச்சிருவேன். நீ எனக்கு கண்ணாடி பாக்குறியாடி? குரங்கு மூஞ்சி, குரங்கு குரங்கு. என்ன பார்த்து நீ குரங்குன்னு சொன்ன, உன்னை பார்த்து நான் பண்ணின்னு சொல்லுவேன். குரங்கு குரங்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பண்ணியே பண்ணின்னு சொல்ல முடியும். அடிச்சிருவேன், போயிரு. அத்தி எலியும் புளியமால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இரு, என் காலேஜ்ல இருக்க கேண்டா நான் கூட்டிட்டு வரேன். உன்னை இந்த காலேஜை விட்டு அடிச்சு துரத்துறேன். ஓடி போடி. நீங்க பெரிய மகாராணியா? இந்த காலேஜோட மகாராணியே இந்த இசைதான். யாரு இந்த குரங்கி? ஓ மை காட், இசைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் நான் முடிவு கட்டுறேன். ஓடி போடா, நீதான் ஏன் காலேஜுக்கு வந்திருக்க? மூத்தவன் எனக்கு கொஞ்சமாவது மரியாதையா பேசி நான் தொலைச்சிருவேன். தொலைச்சி மூத்தவனா? அதெல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாதுன்னா முடியாது. நான் உன்னை இப்படிதான் சொல்லுவேன். அப்படியா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மாடி, இன்னைக்கு இவன் மூஞ்சில முடிச்சிருக்கல. இன்னைக்கு போற காரியமெல்லாம் உருப்பிட்ட மாறிதான். இன்னைக்கு வேற முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குடி. ஐயோ, இவன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, இந்த இவன் மூஞ்சில முடிச்சிட்டு போ, அப்படியே ப்ராஜெக்ட பக்காவா முடிச்சிடலாம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றான். அவனை விடு, அவன் ஒரு வெத்து ரேட்டு. இது மும்பை போறதுல உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு போறேன். வாடி, இவங்கிட்டலாம் சரி யார மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு வந்தனா அவன் மூஞ்சிலே முடிக்கிற மாதிரி ஆயி போச்சுது. அத சொன்னே, இந்த இவன் மூஞ்சில மொழி உருப்பிட்டுற. நீ உருப்பிடாம போறதுக்கு காரணமே இவதானே இப்பதான் தெரியுது. பாவம், என் அத்தைக்கு இப்படி ஒரு பொண்ணு. ஐயோ முகில், சாரி, உங்க அத்தை பொண்ணா? எங்க அத்தை பத்தா குரங்கு இதுதான். எங்க அத்தைக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு. பாவம், கொஞ்சம் மனநல பாதிச்சிருக்கு. நல்ல படிப்பா. ஐயோ சொல்லிடாதீங்க, உடனே பெருமை உச்சத்துக்கு வந்துடும் அவளுக்கு. படிக்கலாம் செய்வா, ஆனா தனக்குள்ள பெரிய அழகின்னு நினைப்பு, மனசுக்குள்ள பெரிய உலக அழகின்னு அவளுக்கு நினைப்பு. எங்க அத்தைக்கு இப்படி ஒரு பொண்ணு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க முறை பொண்ணு, ஐயோ வாயை விட்டுறாதீங்க, பழிச்சிடாம. எனக்கும் இவளுக்கும் ஏக பொருத்தம். இவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆனவன் பிடிச்சவா, திமிழ் பிடிச்சவா, அப்புறம் தளர்த்தணும், அது ஏகப்பட்டது. அதாவது இந்த உலகத்துல இவ மட்டும்தான் அறிவாளி, இவ மட்டும்தான் அழகு, எல்லாமே இவ மட்டும்தான் அப்படிங்கிற மிதப்புல அலைவா. ஏண்டி,
இவங்க அத்தை பையன் தானே, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாது உன்னால. என்ன பண்ண? இரு, பொறுமையா போலாம். இவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பார்க்க அழகா தான் இருக்கான். என்னோட இல்ல, எங்க குடும்பத்திலே நான் தான் அழகு. எங்க குடும்பத்திலே நான் மட்டும் தான் புத்திசாலி. இவனுக்கு நான் அழகா இருக்கேன்னு பொறாம, அதனால இவன் அழகுபடுத்திக்காகவே ஜிம்முக்கு போறான்டி. அப்பதானே எங்க குடும்பத்தை இவனையும் அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்காக ஆமாடி, எனக்கு போட்டிக்குனே வருவான். குரங்கு பைய கொரிலா, உன் பின்னாடி வால் இருக்கு பாரு. உன் தலையில கொம்பு இருக்கு பாரு. இது வேற ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லித்தாயா? இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கான்னு நீ பேசிதான் எனக்கே தெரியும். காண்டாம இருக்கும். டேய், உன் பைக் ரிப்பேர் ஆயிரும். இன்னைக்கு உன் செருப்பு பிஞ்சிரும். வெறுங்கால வீட்டுக்கு வர பாரு. நீ கையில ஒரு போன் வச்சிருக்கியா? அது வெடிச்சிரும். புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கியா? அந்த போய் பாரு, எலி வெட்டி வெட்டி வச்சிருக்கோம். அப்படியே இவன் வெட்டி வச்சிருப்பானா? எனக்கு வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓடி, என்ன திட்டிட்டு வந்தல, நான் வரதுக்கு முன்னாடி வெட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இவன் அழகா தானே இருக்கான். பெரிய ரெண்டே சண்டை போட்டுக்கிடுதாவ. காதலிக்கிறன்னு ஆசைப்படையிலுக்கு அத்தை பையன் இல்ல, அத்தை பையன் இருக்குது இப்படி அடிக்கடி போட்டுக்கிடுதாவ. அழகான அத்தை பையன் கிடைக்கணும் ஒரு வாரம் தான் போலுக்கு. நமக்கு அத்தை பையில இருக்கானுங்க, செத்ததும் மொத்ததும். எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு அவன் பிள்ளையே நானும் ஒன்னாதான் படிக்கும். போடி போ, ஆப்பு வச்சிருக்கல. என்ன அழகா இருக்கான். சரி, நானும் கிளம்புறேன். நல்லா பொருத்தமா இருக்குதே. என்ன இல்ல சொன்னேன், 2 பேருக்கும் நல்லா பொருத்தோன்னு. ஐயோ, நீங்க வேற. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, நல்லா பொருத்தமா தான் இருக்குது.